எக்கை வந்து இந்த மாதிரி இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோடனே எக்கை எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப ஈஸியாக, முட்டையும் உடையாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு எக் ஆம்லேட் பார்த்துடலாமா? 2 பெரிய வெங்காயமும் குட்டி குட்டியாக பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாவும் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஜீரகம் ஏன் போடுறோன்னா அதோட அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை ஆம்லேட்டில் சாப்பிடும்போது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு. இப்போ நான் ஒரு எவ்வளோ முட்டை வேணுமோ நான் ஒரு 5 முட்டை அடித்து உடச்சிக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு வேணும்னா இந்த இடத்துல பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய் போட்டதுனால பெப்பரை ஆட் பண்ணலை. அது வேணும்னா கண்டிப்பாக தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு கொடுங்க. ஏன்னா அது கண்டிப்பாக காரம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாவை டெய்லி நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.